وارض عن والديه والأقرباء وشفيهم باشتياق مدح البخاري. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. وصل على جميع الأنبياء والمرسلين وعلى الملائكة المقربين وعلى أهل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனது நல்லடியார்களே, கல்பில் நிறைந்த ஹாத்தமுல் அம்பியா சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, பூமா நபியின் புனித மஜ்லிஸில் அமைந்திருக்கும் சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சிறார்களே, திரை மறைவுக்கு அப்பால் இருக்கும் தாய்மார்களே, சகோதரிகளே, உடல் சுகக்குறைவால் மஜ்லிஸிற்கு வருகை தர இயலாமல் உடல் வீட்டில் இருந்த பொழுதிலும் கல்புகள் பூமா நபியின் மஜ்லிஸோடு பெருமானாரின் நபிமொழியையும் நபிமொழி விளக்கத்தையும் வீட்டில் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முஹிப்பீன்களே, ஆஷிகீன்களே, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்து வலைதளை வாயிலாக அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே, அல்லாஹ் நம் யாவரையும் கபூல் செய்து அருள்வானாக. பெருமானாரின் புனிதமான இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் நம்முடைய எல்லா விதமான சகல நோய்களையும் நிவர்த்தி செய்து ஹலாலான ஹாஜாத்துகளை, நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக என்ற இந்த துஆக்களோடு உங்களுடைய துஆவையும் எதிர்பார்த்த வண்ணம் எனது உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபு பிறை 25 சையதுனா அபுல் ஹுசைன் முஸ்லிம் இப்னுல் ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி அன் நைசாபூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாம் அவர்களின் 1185வது உரூஸ் முபாரக் தினத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று விசேஷமான நாள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நினைவு தினம். 1185 ஆண்டுகள் கழித்தும் அவர்களை குறித்து
அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய வரலாறுகள், அவர்களுடைய அங்க அவயங்கள், அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த சேவைகள், இதை குறித்து நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான்ல, ஃபதுகுரூனி, என்னை நீங்கள் திக்ரு செய்யுங்கள் உலகத்தில் வாழும் காலத்தில், அது குறுக்கும் நீங்கள் உலகத்திலிருந்து சென்ற பின்பும் உங்களுடைய திக்கரை நான் செய்து கொண்டிருப்பேன் என்று அல்லாஹ் சொன்னதற்கு இப்படியும் விளக்கம் சொல்லும் அளவுக்கு இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலானுடைய வாழ்க்கை அது பரிசுத்தமாக அமைந்திருந்தது. எனவே அவர்களை நாம் பேசவில்லை, அல்லாஹ் அவருடைய திக்ரை கியாமத்து பரிபந்தம் உயர்த்தி வைத்திருக்கிறான். இது போன்ற மஜ்லிஸ்களின் வாயிலாக அல்லாஹ் நம்மை கொண்டு அவர்களை பேச வைப்பது, அவர்களுடைய நினைவு தினங்களை கொண்டாட வைப்பது, அது நாம் பெற்ற பாக்கியமாக கருதி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களின் பொருட்டால் நம்முடைய எல்லா பாவ பிழைகளையும் அல்லாஹ் பொறுத்து நாளை சுவனத்திலும் அவர்களை சந்தித்து அவர்களின் திரு கரத்தையும் திரு பாதத்தையும் முத்தமிடும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலானுடைய வரலாறு. வருடந்தோறும் ரஜப பெற 25 அவருடைய வரலாறுகளை பேசப்படும். அவங்களுடைய வரலாறுகளை நாம் கேட்போம். ஆனால் எத்தனை முறை கேட்டாலும் அவர்களை பற்றி பேசுவதே நமக்கு பரக்கத்து. ஏன்னா அவர்கள் வாழ்ந்த காலம் ரொம்ப சொற்பமான காலம். ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் செய்த சேவைகள் இருக்குது பாருங்க, அவர்கள் ஆற்றிய தொண்டுகள் இருக்குது பாருங்க. சுப்ஹான் அல்லாஹ், நம்முடைய கல்பு, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இதுக்கு பேர் தான் பரக்கத்துன்னு சொல்லுவாங்க. பரக்கத்துன்னு சொல்றோம்ல, நம்ம வாழ்க்கையில பரக்கத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமான்னு கேட்டா நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். பரக்கத்துன்னு சொன்னாவே சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். இது எப்படி முடிஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியாது. நாம் ஒன்று எதிர்பார்த்து வச்சிருப்போம். எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத வண்ணம், எதிர்பாராத புறத்திலிருந்து மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கும் பாருங்க, இதுக்கு பேர் பரக்கத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிறப்பு ஹிஜ்ரி 206. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பான்மையான கருத்து 206 இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறாங்க. அவங்களுடைய வஃபாத் 261 ஹிஜ்ரியில் வஃபாத் ஆகிறாங்க. அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வயது 55. இப்போ இந்த உலகத்தில் அவங்க மொத்தம் வாழ்ந்த கால அளவு எவ்வளோன்னா 55 வருஷம் மட்டுமே இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்ந்திருக்கிறார்கள். சுப்ஹான் அல்லாஹ், அந்த 55 வயசு வாழ்ந்த இமாம் மகான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சேவைகளை இந்த உம்மத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். சஹீஹுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான முஸ்லிம் என்ற கிதாபு, ஹதீஸ்களை எல்லாம் ஒன்று திரட்டி தந்திருக்கக்கூடிய கிதாபு, ஜாமியான கிதாபு. எந்த அளவுக்குன்னா சில இமாம்களிடத்துல என்ன செய்வாங்களாம், கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கும். ஹதீஸ் கலையில் கிதாபுகளில் சிறந்தது புகாரியா முஸ்லிமா என்று போட்டி போடும் அளவுக்கு, புகாரியா முஸ்லிமா என்று போட்டி போடும் அளவுக்கு முஸ்லிம் இமாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிதாபு அற்புதமாக இருந்தது. என்றாலும் எல்லோரோடும் யோகபித்த கருத்து என்னதுதான், அஸஹுல் குத்துபி பஅத கிதாபில்லாஹி ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு அடுத்தபடியா கிதாபுகளில் சிறந்தது, சஹீஹானது அது புகாரி ஷரீஃப் என்பதுதான் யோகபித்த முடிவு. இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி எழும் அளவுக்கு மகான் அவர்கள் அவர்களுடைய கிதாபுகள் அற்புதமான கோர்வையை நம்ம பார்க்கிறோம். சில பேர் இப்படியும் கேட்பாங்களாம், சிறந்தவங்க யாருன்னு கேட்பாங்களாம். இந்த 2 பேர்ல இமாம் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சிறந்தவங்களா, இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறந்தவங்களா? ஐயுஹுமா அஅலமு, இந்த 2ல யாரு ரொம்ப தேர்ச்சியானவர்கள், அஅலமு யாருன்னு கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு கல்வியில 2 பேருக்கும் மத்தியில இவர்களுக்கு நிகர் இவரோ அப்படின்னு 2 பேரையும் விட்டு கொடுக்காத ஒரு நிலையில இருப்பாங்களாம் 2 பேரும். அப்போ சொல்லுவாங்களா உலமாக்கள் சொல்லுவாங்களாம், கானல் புகாரியு ஆலிமன்,
இமாம் புகாரி நாயகம் ஆலிமாக இருந்தார்கள். ஓ முஸ்லிமுன் ஆலிமுன், முஸ்லிம் இமாமும் ஆலிமாக இருந்தார்கள், மிக பெரும் கல்விமானாக இருந்தார்கள். பிள்ளைகிட்ட கேட்போம்ல, நம்ம விளையாட்டு கேட்போம் பாருங்களேன், உனக்கு உம்மா பிடிக்குமா வாப்பா பிடிக்குமா? பெரும்பாலும் எல்லாம் சொல்லுவாங்க 2 பேரும் பிடிக்கும்பாங்க. அது மாதிரி ஐயுஹுமா அலம், 2ல யார் ரொம்ப கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள்? புகாரியும் இமாமும் அவங்களும் ஆலிம் தான், மிக பெரும் ஆலிம்கள் தான். முஸ்லிமுன் ஆலிமுன், இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும் கல்விமானாக திகழ்ந்தார்கள் என்று விட்டு கொடுக்காத அளவுக்கு நிகருக்கு நிகராக கல்வியில, ஒழுக்கத்தில், அதபுல, ஈமானில, அவர்களுடைய வரஇல, சுன்னத்தை பேணுவதில், கல்வியை தேடுவதில், அதற்காக பிரயாணம் புறப்படுவதில், எல்லோ கலையிலையும் இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன்னேறி இருந்தார்கள் என்பதை அவங்களுடைய வரலாறு படிக்கும் போது நமக்கு தெரியும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சுருக்கமான முறையில் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அவர்களுடைய வரலாறுகளை வட்டுருக்கமாக நம்ம பார்ப்போம். இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே பிறக்கிறாங்கன்னா, குராசான்ல, ஈரானில் குராசான்கிற இடத்துல நைசாபூரில் பிறக்கிறாங்க. இந்த நைசாபூர் இருக்குது பாருங்களேன், இந்த நைசாபூர் இது சாதாரண ஒரு ஊர் அல்ல. இந்த ஊர்களை பற்றி இமாம்கள் பலவிதமாக சிலாகித்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, கிதாபுகளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இந்த நைசாபூரை ஊரை பற்றி சொல்லுவாங்க, எங்கே இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தாங்களோ அந்த ஊரை சொல்லுவார்கள் ஹிய தாரு சுன்னா ஒ தாருல் அவாலி. 2 சிறப்புகளை சொல்லுவாங்க. பல அறிஞர்கள் பலவிதமான சிறப்புகளை சொல்லியிருந்தாலும் ரொம்ப வட்டுருக்கமான ஒரு சிறப்பு இது. ஹிய தாரு சுன்னா. இந்த ஊர் இருக்குது, எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? பெருமானாரின் சுன்னத்தை தவறவிடாமல் அப்படியே முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஊர். பெருமானாருடைய சுன்னத்துகளை தேடி தேடி பின்பற்றக்கூடிய ஊராக இந்த நைசாபூர் இருந்தது. எந்த அளவுக்குன்னா, இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி இமாம்கள் வர்ணித்து சொல்லுவார்கள். அந்த செய்திகள் எல்லாம் பின்னாடி வர இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும். இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலப்பாய் கட்டிருப்பார்கள், அந்த தலப்பாவுடைய குஞ்சத்தை எப்படி தொங்க விட்டு இருப்பாங்க, இப்படின்னு அதில் ஒரு நுணுக்கமான எல்லா சுன்னத்துகளையும் தேடி தேடி பின்பற்றக்கூடியவர்களாக நைசாபூருடைய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆலிம்கள் இருந்தார்கள். தாரு சுன்னா, சுன்னத்தை பின்பற்றக்கூடிய ஊரு அப்படின்னு அந்த ஊருக்கே பேரு. அன்பிற்குரியவர்கள், இப்படி ஒரு பேர் கிடைக்கிறது தனி சிறப்பு தானே. பொதுவாக வெளியூருக்கு போய் பார்த்தா நம்ம ஊருக்கும் ஒரு தனி பேர் இருக்கும். காயல்பட்டன்னு சொன்னால் ஒரு சிறு மக்கம் சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? கேள்விப்பட்டு இருக்கிறோமா இல்லையா? அது ஒரு மதீனா. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை அந்த ஊரில் ஹயாத்தாக்கப்படுகிறது. பல விடுபட்ட காலத்தால் சில சுன்னத்துகள் அப்படி மறைஞ்சு போகுது. அந்த மறைந்த சுன்னத்துகளை எல்லாம் உயிரோட்டம் கொடுத்து அதை மக்களுக்கு மத்தியில் பரப்பி இதுவும் சுன்னத்து என்பதை நினைவுபடுத்தக்கூடிய ஊர். அதனால தான் சிறுமக்கம்னு அப்படி பேர் வருது. இப்போ பாருங்க, நமக்கெல்லாம் தெரியும், பள்ளிக்குள்ளே நுழையும் போது நம்ம துவா ஓதி, வலது காலை வச்சு துவா ஓதிட்டு போகிறது சுன்னத்து. என்ன துவா ஓதுவோம்? அப்படி எல்லா பள்ளிகள்லையும் அது எழுதி போட்டிருக்கிறது வழக்கம். எல்லா பள்ளிகள்லையும், எந்த பள்ளியை எடுத்து பார்த்தாலும் நம்ம ஊரை தாண்டி எல்லா ஊர்களிலையும் எல்லா மாநிலங்கள்லையும் அங்கே எழுதி போடப்பட்டு இருக்கும். அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக்க என்று என்ன செய்யப்பட்டிருக்கும், போர்டில் எழுதப்பட்டிருக்கும், கல்வெட்டில் பதிக்கப்பட்டு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சுன்னத்து, முழுமையான சுன்னத்தை நாம் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், பள்ளியில் நுழையும் பொழுது முதலில் பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும். பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும். பின்பு அல்லாஹ்விடத்தில் அந்த ரஹமத்திற்காக அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹமத்திக்க என்கிற துஆவை கேட்க வேண்டும். அப்படின்னு சொன்னா எப்படி துஆ ஓதணும்? பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹமத்திக்க அப்படிங்கிற துஆவை ஓதி உள்ளே நுழைவது, இது பரிபூர்ணமான சுன்னத்து, காலத்தால் விடுபட்ட சுன்னத்து.
பள்ளியிலிருந்து வெளிவரும் பொழுதும் அதே போன்று பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக அப்படிங்கிற துஆவை சொல்ல வேண்டும். அப்படிங்கிற இந்த அழகிய நடைமுறைகள் எல்லாம் நமது ஊரில் தான் என்ன செய்யப்பட்டுச்சு, பள்ளிகளில் இந்த இப்படி முழுமையாக ஓதுவது தான் நமக்கு முழுமையான சுன்னத்து. அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய வாய்ப்பு நமது ஊருக்கு கிடைச்சிச்சா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய பள்ளிகள் எல்லாம் பாருங்க, இப்படி தான் முழுமையான வாசகத்தோடு என்ன செய்யப்பட்டு இருக்கும், பதிக்கப்பட்டு இருக்கும். இது போன்று தான் அந்த நைசாப்பூர்ல யதாரு சுன்னா, ஒவ்வொரு சுன்னத்துகளையும் அதில் பரிபூர்ணம் எது முழுமையான சுன்னத்து என்று தேடி தேடி பின்பற்றக்கூடிய ஊராக நைசாப்பூர் இருந்தது என்று என்ன செய்வாங்க, இமாம் தஹபி எழுதுவாங்க கிதாபுல. காலத்தால் விடுபட்ட சுன்னத்துகள் என்று சொல்லி நிறைய சுன்னத்துகள் இருக்குது. அது என்னென்ன சுன்னத்துகளை எல்லாம் நமது ஊரில் மூலம் ஹயாத்தாக்கப்பட்டு இருக்கிறது, அது ஒரு லிஸ்ட்டு, ஒரு பட்டியலும் இருக்குது. அது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும் பொழுது உலமாக்களிடத்தில் கேட்டு நாம் என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். என்னென்ன சுன்னத்துகளை எல்லாம் நம்ம காலத்தால் விடுபட்டதை நாம் புதுப்பித்திருக்கிறோம் என்று. அன்பிற்குரியவர்களே, ரெண்டாவது சொன்னாங்க ஹிய தாருல் அவாலி. தாருல் அவாலின்னு சொன்னா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களா இல்லையா? ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இமாம் வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள், எனக்கு இவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு இந்த உஸ்தாது சொன்னாங்க, அவங்களுக்கு இவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு இந்த நபித்தோழர், அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படின்னு அந்த ஹதீஸுடைய வழி தோன்றல், அந்த சனது இருக்குதா இல்லை? இதுக்கு சனதுன்னு சொல்லுவோம். இந்த சனது அறிவிப்பாளர்களுடைய இந்த தொடர் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப வெயிட்டு. ஒரு 7-8 அறிவிப்பாளர் வர்றதுக்கும் ஒரு 3-4 அறிவிப்பாளர் வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு 3 அறிவிப்பாளர் மட்டும் வர்றாங்கன்னு வைங்களேன், ஒரு 4 அறிவிப்பாளர் மட்டும் வர்றாங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப வெயிட்டான ஹதீஸு, உயர்ந்த ஹதீஸு. அந்த ஹதீஸுக்கு தான் ஆலின்னு சொல்லுவாங்க. சனதுல் ஆலி, உயர்ந்த சனது கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆலியுடைய பன்மை தான் அவாலி. அப்ப என்ன அர்த்தம்? தாருல் அவாலி என்று சொன்னால் இந்த நைசாப்பூர் மக்கள், இங்கு இருக்கக்கூடியவர்கள், இங்கு ஹதீஸை தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள், அவங்கள்ட்ட எப்படி இருக்கும்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஹதீஸுடைய தரம் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மத்தியில் 2-3 அறிவிப்பாளர்கள் தொடர் தான் இருக்கும். வெறும் 2-3 அறிவிப்பார்கள் தொடர்கள் மட்டும் இருக்கும். உயர்ந்த சனதுடைய ஹதீஸை கொண்டவர்கள் எல்லாம் அந்த நைசாப்பூரில் உலமாக்கள் இருப்பார்கள் என்று இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறாங்க. இப்போ இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு, அவங்களுடைய உஸ்தாத் இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய உஸ்தாத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு உஸ்தாத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பாருங்க, இமாம் மாலிக் இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, 2 பேருக்கு மத்தியில் இமாம் நாஃபியும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர் தான் அறிவிப்பாளர்கள். இதில் ஏதாவது அந்த ஹதீஸில் பிரச்சனையை காட்ட முடியுமா, பலகீனத்தை காட்ட முடியுமா, ஏதாவது குறைகளை சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. இது வெயிட்டான ஹதீஸு. இதுக்கு தான் சனதுல் ஆலி, உயர்ந்த சனதை கொண்ட ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி உயர்ந்த சனதுகளை கொண்ட பெருமக்கள் அந்த நைசாப்பூரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை என்ன செய்வாங்க, அந்த ஊருடைய உயர்ந்த சிறப்பாக இந்த 2ஐயும் சொல்லுவாங்க. தாரு சுன்னா வ தாருல் அவாலி. அப்படிப்பட்ட உன்னதமான இந்த ஊரில் தான் இமாமுனா முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பிறக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தார்கள், அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் சொல்லும் பொழுது இமாம் ஃபர்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, கான அபூஹு அல் ஹஜ்ஜாஜ். இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா பேர் ஹஜ்ஜாஜ். ஹஜ்ஜாஜ்னு சொன்னால் நமக்கு எப்பவும் வளமையாக நினைவுக்கு வர்றது கொடுகோல் அரசராக இருந்த ஹஜ்ஜாஜ், அதுவல்ல. இவர்கள் இந்த ஹஜ்ஜாஜ், இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை ஹஜ்ஜாஜ் அவர்கள் மினல் மஷீஹா, மிக பெரும் ஒரு ஷெய்காக இருந்தார்கள். கல்விக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மிக பெரும் ஷெய்குமார்களில் ஒருவராக இருந்தார்கள் என்று என்ன செய்வாங்க, இமாம் ஃபர்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்வாங்க, பதிவு செய்வாங்க. அது மாத்திரமல்லாமல் இமாம் ஹாக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
சொல்லுவாங்க, எங்கள் வாப்பா சொல்லியிருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருப்பாங்க தெரியுமா? சமீஅத்து அபி யகூலு, என் வாப்பா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஃபகான தாம்மத்தல் காமா, அவர்கள் சரியான உயரத்தில் இருப்பாங்க. ரொம்ப நெட்டையாகவும் இல்லை, ரொம்ப குள்ளமாகவும் இல்லை, சரியான உயரத்தில் காணப்படுவார்கள். அபியதுர் ரஸி வல் லிஹ்யா, அவர்களுடைய தலைமுடி அவர்களுடைய தாடி வெண்மையாக என்ன செய்யும் இருக்கும். அவர்கள் தன்னுடைய அமாமத்தை பைன கதஃபைஹி, தங்களுடைய தோல் புஜத்துக்கு மத்தியிலால் அந்த தலப்பாகினுடைய அந்த குஞ்சத்தை தொங்க விட்டிருப்பார்கள் என்று நான் என்னுடைய தந்தை சொல்ல கேட்டிருக்கிறேன் என்று இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அன்பிற்குரியவர்களே, இப்படி அவருடைய முகத்தை பார்த்து ரைத்து ஷெய்கன் ஹுஸ்னல் வஜிஹி ஒஸ்தியாபி, அவர்களுடைய முகம் அழகாக இருக்கும், அவர்களுடைய ஆடை எப்பொழுதுமே பொலிவுடன் என்ன செய்யும், காட்சி தரப்படும் என்றெல்லாம் அபு அப்துர் ரஹ்மானுல் சுலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன செய்தியை சியர் ஆலாமி நுபலாவில் பார்க்க முடியும். இப்படியெல்லாம் ஒரு இமாமை வர்ணிக்கிறான். அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும், அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய தலப்பாகம் எப்படி இருக்கும், அதோடைய குஞ்சத்தை எப்படி தொங்க போட்டு இருப்பாங்க, இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு 1185 வருடம் கழித்தும் அவருடைய முகத்தை பற்றி பேசப்படுகிறது, அவருடைய தாடியின் நிறத்தை பற்றி பேசப்படுகிறது, அவர்களின் உயரத்தை பற்றி பேசப்படுகிறது, அவர்களின் ஆடையை பற்றி பேசப்படுகிறது, அவர்கள் அணியும் தலப்பாயை பற்றி பேசப்படுது, அந்த தலப்பாயுடைய குஞ்சம் எங்க தொங்க விடும் அதை பற்றி பேசப்படுது. உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான நபர்கள் வாழ்கிறார்கள், மரணிக்கிறார்கள். இப்படி அவங்களெல்லாம் இஞ்சி இஞ்சா நாம் என்ன செய்யறது இல்லை, வர்ணிக்கிறது இல்லை. இது போன்ற மகான்கள் இப்படி வர்ணிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களின் வரலாறை பாதுகாக்கிறான் என்று பொருள். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனை இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், குர்ஆனை நாம் பாதுகாப்போம் என்று பொறுப்பேற்றுக் கொண்ட அல்லாஹ் அந்த குர்ஆனை பாதுகாப்பதற்காக, அந்த குர்ஆனின் விளக்க உரை பாதுகாக்கப்படுவதற்காக தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணம் செய்தார்களே முஹத்திஸீன்கள், ஹதீஸை பாதுகாத்தார்களே, அதனுடைய பரக்கத்தால் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வைக்கிறான், அவர்களுடைய வரலாறுகளை பாதுகாக்கிறான், அவர்களுடைய பெயரை பாதுகாக்கிறான். இங்கும் இன்றும் அவர்களுடைய வரலாறை நம்மின் மூலம் அல்லாஹ் பேச வைக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டதனுடைய விளைவு என்று பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க கல்வியில இல்முல ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள், தேட்டம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இல்முல தேட்டம், இல்முல தேட்டம் இருக்கணுங்க. கல்வியை தேடுவது அது நம்முடைய காலத்தால் இன்னைக்கு குறைஞ்சி வர்றதை பார்க்குறோம். இல்மை தேடுவது பொருளை தேடுவது அல்ல. இன்னைக்கு நம்முடைய கவனம் எல்லாம் பொருளையும் செல்வத்தையும் சேகரிப்பதில் சென்று கொண்டிருக்குது இல்லையா? சைனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜா சொல்லுவாங்க, ரலீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா, அல் ஜப்பாரான அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் ஒரு அழகான ஒரு பங்கீடு செய்தான், அதை நாங்கள் திருப்தியாக பொருந்தி கொண்டோம். அல்லாஹ் வைச்ச அந்த பங்கை நாங்கள் திருப்தியாக ஏற்றுக்கிட்டோம். என்ன தெரியுமா? லனா இல்முன் ஒலில் அஅதாஇ மாலுன், எங்களுக்கு அல்லாஹ் இல்மை தந்தான், எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய இல்மை தந்தான், இஸ்லாத்தினுடைய இல்மை தந்தான், ஈமானின் இல்மை தந்தான், இஹ்சானுடைய இல்மை தந்தான், திரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹுடைய இல்மை அல்லாஹ் எங்களுக்கு தந்தானே. ரதீனா, இதை நாங்கள் பொருந்தி கொண்டோம், திருப்தியாக புரிந்து கொண்டோம் என்று பாடலாக பாடுகிறார்கள். எப்போ ஒரு ஆள் பாட்டு பாடுவாங்க? சந்தோஷம் வந்தா சந்தோஷத்துல ஆனந்தத்துல தான் பாட்டு வரும், கவி வரும். சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹா இந்த கவியை பாடுகிறார்கள், பாடல் பாடுகிறார்கள். அவங்களுக்கு எனக்கு பொருள் அல்ல, இல்மை அல்லாஹ் தந்தது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, இல்மை தேடுவதில் ஒலில் அஅதாஇ மாலுன், எங்களுடைய விரோதிகளுக்கு அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்கினான், கொட்டினான். அதை பார்த்து நாங்கள் ஆட்சோபனை செய்யல, திருப்தி அடைந்தோங்கிறான். அன்பிற்குரியவர், என்றும் ஒரு முஸ்லிமுடைய சொத்து, ஒரு முஃமினுடைய சொத்து அது இல்மாக இருக்க வேண்டும் என்பதை இமாமுனா முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நமக்கு சொல்லும். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க,
இன்னஹு அஹதுர் ரஹாலீன ஃபி தொலபில் ஹதீஸி ஐம்மத்தல் அக்தாரி வல் புல்தான். இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கல்வியை தேடி நாடு நாடாக பயணிப்பதில், நாடு நாடாக பயணம் செய்வதில் முக்கியமான ஒரு நபராக இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்று யாரும் சொல்லுவாங்க? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய இமாம் சஹீஹ் முஸ்லிமே ஆய்வு செய்து அதுக்கெல்லாம் தனி பிரத்யோகப்பட்ட ஷரஹ் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறான். இப்போ இமாமுனா முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய 14வது வயசுல பிரயாணத்தை தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடியே உள்ளூரில் நைசாப்பூரில் சில உஸ்தாதுமார்கள்ட்ட ஓதுறாங்க. குறிப்புகளில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுடைய முதல் உஸ்தாது யஹ்யா இப்னு யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தந்தை பேரும் மகன் பேரும் யஹ்யா இப்னு யஹ்யா ஒரே பேரை கொண்ட இமாம் இடத்துல என்ன செய்கிறாங்க? ஓதுறாங்க. அதுபோன்ற இஸ்ஹாக் இப்னு ராஹவிஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க போன்ற மகான்களிடத்துல எல்லாம் உள்ளூர்லேயே என்ன செய்கிறாங்க? மார்க்க கல்வியை படிக்கிறாங்க. தங்களுடைய 14வது வயதில் அவங்க ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க. ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை மேற்கொள்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜுடைய அமலெல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு எப்போ தாயகம் திரும்பி வர்றாங்க தெரியுமா? சுமார் 8 வருஷம் கழிச்சு தான் வர்றாங்க. ஹஜ்ஜுக்கு போன இமாம் வரல, ஹஜ்ஜுடைய அமலை முடிச்சுட்டு வரல. போனவர்கள் 8 வருடங்கள் கழித்து தான் என்ன செய்கிறாங்க? தாயகம் திரும்பி வர்றாங்க. அப்போ 8 வருஷம் இமாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அங்கிருந்து கொண்டு அவருடைய அந்த கல்வி தாகத்தில் மிக பெரும் ஷேகுமார்களை சந்தித்து அவர்களிடத்தில் மண்டியிட்டு அவர்களிடத்தில் பைஅத் செய்து அவர்களிடத்தில் கல்வியை என்ன செய்கிறாங்க? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படிக்கிறாங்க. மக்காவில் இமாம் அல் கஅனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க? பாடம் படிக்கிறாங்க. நம்ம முஸ்லீம் ஷரீஃப் எடுத்து பார்த்தா கஅனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேர் என்ன செய்யும்? அங்கே வரக்கூடிய அறிவிப்பில் வரக்கூடியதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மக்காலேருந்து மதீனாவுக்கு போகிறாங்க, பல்குக்கு போகிறாங்க, ஈராக்குக்கு போகிறாங்க, பசராக்கு போகிறாங்க, பகதாதுக்கு போகிறாங்க, கூஃபாவுக்கு போகிறாங்க. இப்படி அங்கிருந்து நாடு நாடாக என்ன செய்கிறாங்க? இது போன்ற வாகன வசதியெல்லாம் குறைந்த காலத்தில், வாகன வசதியெல்லாம் இல்லாத காலத்தில், இது போன்ற நவீன சாலைகள் மின் விளக்குகள் எல்லாம் இல்லாத காலத்தில் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 8 வருஷம் என்ன செய்கிறாங்க? பயணித்து அவர்கள் தங்களுடைய ஹதீஸினுடைய அந்த தேட்டத்தை, உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை, நாம் சொன்னோமே இயதாரு சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை தேடி 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 என்ன செய்கிறாங்க? அவங்க புறப்பட்டு அதை படிக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்கிறார்கள். 8 வருஷம் கழிச்சு தான் என்ன செய்கிறாங்க? ஊருக்கு வர்றாங்க. மறுபடியும் ஊருக்கு ஊரில் ஒரு 2 வருஷம் இருந்துட்டு பின்பும் 230 ஹிஜ்ரியில் மீண்டும் என்ன செய்கிறாங்க? கல்வியை தேடி ஷாம், மிஸ்ர் போன்ற நாடுகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? இமாமுனா முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கல்வி பயணம் என்ன செய்து தொடருது. இப்படி இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கல்வி தாகத்தில் வாழக்கூடிய மகானாக, காலமெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை கல்விக்காக அர்ப்பணம் செய்தவர்களாக இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய 55 வயசு வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம்ல, எத்தனை கிதாபுகளை எழுதியிருப்பாங்க நம்ம நினைக்கிறோம்? நமக்கு தெரிந்தது சஹீஹு முஸ்லிம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நூல். அது சாதாரண ஒரு நூல் அல்ல, பிரம்மாண்டமான ஒரு நூலை இந்த உம்மத்திற்கு அர்ப்பணம் செய்தவர்கள் இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற செய்தி நமக்கு தெரியும். இமாம் ரஹபி சொல்லுவாங்க, சுமார் 27 கிதாபுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்களா? இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோர்வை செய்திருக்கிறார்கள் என்ற தகவலை நமக்கு என்ன செய்வாங்க? சொல்லித் தருவார்கள். அல் முஸ்னதுல் கபீர், கிதாபு தமீஸ், கிதாபுல் இலல், கிதாபு ஷைகுல் மாலிக், கிதாபு மஷாயிகுன் நவவி, கிதாபுல் முஹல்லரமீம். கிதாபுல் முஹல்லரமீனே தனி கிதாபு. அதாவது சஹாபாக்கள், அதாவது நபிகாலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள், ஆனால் நபியை பார்க்காதவர்கள். சமகாலத்தில் நபியோடு சமகாலத்தில் வாழ்ந்தவங்க, ஆனால் நபியை பார்க்காதவங்க. நமக்கு கேள்விப்பட்டது ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேள்விப்பட்டிருப்போமே. இது போன்று யாரெல்லாம் நபியின் காலத்தில் வாழ்ந்து நபியை காணாதவர்கள் அப்படின்னு சொல்லி தனி கிதாபு. கிதாபு மன் லைஸ லஹு லா ராவின் வாஹிதின், ஒரே ஒரு ராவி மட்டும், ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் கிடைச்சிருக்குமே, இவர்களை வைத்து ஒரு கிதாபு. கிதாபு முஸ்னது சஹீஹ், கிதாபு அவுலாது சஹாபா, சஹாபாக்களின் குழந்தைகள், அதை பற்றி தனி ஒரு கிதாபு.
கிதாபு தபகாத், அவுஹாமுல் முஹத்திதீன் என்ற பல்வேறு கிதாபுகளை, இந்த அற்புதமான கிதாபுகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் இமாமுனா முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எப்படி முடிஞ்சிச்சு? 55 வயசுல இவ்வளோ பெரிய சேவை, வாழ்க்கை ஃபுல்லாக கல்விக்காகவே அர்ப்பணம். வாழ்க்கை அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? தங்களுடைய வாழ்க்கை முழுக்க கல்விக்காக அர்ப்பணம் செய்தவர்கள். அவங்களுடைய சிந்தனையில் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத்தும் அவர்களுடைய இஷ்கும், அவர்களை நாம் நாளை மஹ்ஷரில் சந்திக்க வேண்டும், எந்த முகத்தோடு சந்திப்பது, அவர்களை எப்படி நாம் சந்தோஷப்படுத்துவது என்ற சிந்தனையிலேயே வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை தான் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. அதுபோன்று அவர்கள் படித்த உஸ்தாதுமார்கள், இதையும் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தருவாங்க. கிட்டத்தட்ட 220 உஸ்தாதுமார்களிடத்தில் பாடம் படித்திருக்கிறார்கள் இமாமுனா முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 220 உஸ்தாதுமாரிடத்தில் படித்ததாக ஒரு குறிப்பையும் என்ன செய்வாங்க சொல்லித் தருவார்கள். இதையும் சியர் அலாமின் நுபலாவில் நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் அதில் ரொம்ப ஒரு ஃபேமஸான, முக்கியமான, பிரசித்தி பெற்ற ஒரு 6 இமாம்களை சொல்லித் தருவாங்க. ஒன்று இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் ஒரே உஸ்தாதிடத்திலையும் படிச்சிருக்கிறாங்க. ஒரே உஸ்தாதிடத்தில் 2 பேரும் படிச்சிருக்கிறாங்க மாணவர்களாக. அதே சமயத்தில் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலையும் படிச்சிருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் மாணவராகவும் யார் இருந்திருக்கிறார்? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத முஹம்மது இப்னு யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் பொழுது, ரஐத்து இமாமல் முஸ்லிம, நான் முஸ்லிம் இமாமை பார்த்துருக்கிறேன். பைன எதையில் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மத்தியில் எப்படி இருப்பாங்கன்னா, ஓஹோ யஸ்அலுஹு சுஆல ஸபி, சின்ன புள்ள எப்படி உட்கார்ந்து பாடம் படிக்குமோ, சின்ன புள்ள எப்படி உட்கார்ந்து சந்தேகத்தை கேட்குமோ, அதே போன்று இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய முஹத்திஸாக இருக்கக்கூடியவர்கள். கவனிக்கணும், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் பாடம் படிப்பது எப்ப தெரியுமா? இதுவெல்லாம் சஹீஹுல் முஸ்லிமை கோர்வை செய்த பின்பு, சஹீஹ் முஸ்லிம் என்ற கிதாபை கோர்வை செய்து இந்த உலகத்திற்கு அளித்த மிகப்பெரிய முஹத்திஸில் ஒருவராக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்த பிறகும் அவங்களுடைய கல்வி தாகம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் காலம் அடித்து என்ன செய்கிறாங்க? கல்வி படிக்கிறார்கள் என்ற செய்தியையும் நமக்கு என்ன செய்வாங்க? இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதனால தான் சொல்லுவாங்க, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாது தானே இமாம் புகாரி நாயகம், அப்போ எதுக்கு தன்னுடைய முஸ்லிம் கிதாபில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இடத்திலிருந்து கேட்டதை போன்ற ஒரு ஹதீஸை கொண்டு வரலையே, அதுக்கு காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது அதுக்கு இந்த அற்புதமான விளக்கத்தை கொடுப்பாங்க. அவர்கள் கோர்வை செய்த பிறகுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு இந்த கல்வி தொடர்பு அப்படிங்கிற விளக்கத்தை என்ன செய்வாங்க? நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 220 சொச்ச உஸ்தாதுமாரிடத்தில் படித்திருந்தாலும் அதில் அது யாரிடத்தில் படித்தார்கள் என்பதையெல்லாம் இமாம் ஸஹபி என்ன செய்கிறாங்க? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பட்டியலிட்டு போட்டு சொல்லி காமிக்கிறாங்க. அதில் முக்கியமான உஸ்தாதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யஹ்யா இப்னு முஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்முடைய மதஹபுக்குரிய இமாமான அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலும் இவர்கள் முஸ்லிம் இமாம் மாணவராக படித்திருக்கிறார்கள். இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி நாம் ஏற்கனவே சொன்னோமே, தாரமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஸுர்ஆ ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற முக்கியமான உஸ்தாதுமார்களிடத்தில் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? படித்திருக்கிறார்கள். அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அற்புதமான இந்த சேவை, அவர்களுடைய அற்புதமான இந்த கல்வி தேடுதல், இந்த உலகத்திற்கு அவர்கள் அளித்த அற்புதமான இந்த கிதாபுகள் வழியாக நாம் எல்லாம் இன்று பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். உலகமே பயன்பெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்விற்காக ஆற்றிய சேவைகளை தான் நாம் இங்கே என்ன செய்கிறோம்? நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். இன்னும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சார்ந்த செய்திகள் நிறைய இருந்தாலும் அடுத்த அவர்கள்ட்ட ஓதிய மாணவர்கள் அது ஒரு பட்டியலை போடுறாங்க. உஸ்தாதுமார்களுடைய பட்டியலை சொன்ன மாதிரி அவர்களிடத்தில் ஓதிய மாணவர்கள் எத்தனை பேர், அதில் முக்கியஸ்தர்கள் எத்தனை மாணவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற பட்டியலை போடுறாங்க. அடுத்து இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கோ இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கோ அவங்க 2 பேருக்கு மத்தியில் இருந்த தனிப்பட்ட உறவு என்ன? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த 2 பேருக்கு மத்தியில் இருந்த ஐக்கியம்,
ஒற்றுமை. இந்த ரெண்டு பேரும் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிற அந்த ரெண்டு பேருடைய தொடர்பை மட்டும் என்ன செய்கிறாங்க, எடுத்து அற்புதமான முறையில் என்ன செய்கிறாங்க, நமக்கு விவரித்து காட்டுகிறார்கள். அதுவெல்லாம் இப்பொழுது நேரம் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது, அவர்களுடைய செயல்கள் எப்படி இருந்தது, அவருடைய இபாதத்துகள் எப்படி இருந்தது, அதை குறித்து என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவர்கள் ஹதீஸ் கலையில் அவர்கள் ஹதீஸ் மனனம் செய்தது, அந்த ஹதீஸ்களை எப்படியெல்லாம் மனனம் செய்வாங்க, அந்த அவர்களுடைய ராவி அறிவிப்பாளர் தொடரில் மனனம் செய்வதில் மற்ற முஹத்தீஸின்களோடு இவர்கள் எப்படி வேறுபடுறாங்க. ஹதீஸை மனனம் செய்யறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஹதீஸை மனனம் செஞ்சவங்களுக்கு தான் ஹாஃபிதுன்னு அப்போ சொல்லுவாங்க. முஹத்தீஸீன்கள் ஹாஃபிதுன்னு யாரை சொல்லுவாங்க, 1,00,000 ஹதீஸை என்ன செஞ்சிருக்கணும், மனனம் செய்திருக்கணும். 1,00,000 ஹதீஸை எப்படி மனனம் செஞ்சிருக்கணும், அறிவிப்பாளர் தொடரோடு என்ன செஞ்சிருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை செல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளருடைய தொடரோடு அதை மனனம் செய்திருக்க வேண்டும். இப்படி மனனம் செய்தவர்களுக்கு ஹாஃபிதுன்னு சொல்லப்படும். இப்படி முஹத்தீஸீன்கள் மனனம் செய்திருப்பார்களா இல்லையா, இந்த மனனம் செய்வதற்கும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மனனம் செய்வதற்கும் மத்தியில் சில வித்தியாசங்களை என்ன செய்வாங்க, நம்ம இமாம்கள் சொல்லித் தருவார்கள். அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸு, இன்னமல் அமாலு பின்னியாத்துன்னு வைங்கல, புகாரியுடைய முதல் ஹதீஸு. இந்த ஹதீஸு என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸு பல இடங்களில் வரும். உதாரணத்துக்கு ஒரு 3 இடத்துல வருதுன்னு வைங்கல. உதாரணத்துக்கு இந்த ஹதீஸை அப்போது 3 இடத்துலன்னு சொன்னால் 3 அறிவிப்பாளர் தொடர், இங்கே வேறு அறிவிப்பாளர், அங்கே வேறு, அங்கே வேறு, இப்போ மாறி மாறி வரும். அப்போ ஒருத்தவங்க ஒரு மத்தனை மட்டும், ஒரு ஹதீஸை மட்டும் மனனம் செய்து ஒரு தொடரை மனனம் செஞ்சு வச்சுருப்பாங்க, போதுமானது. ஆனால் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படின்னா, அந்த ஹதீஸ் எத்தனை இடத்துல வருதோ அத்தனை இடத்துலையும் என்னென்ன அறிவிப்பாளரோடு வருதோ அப்படியெல்லாம் என்ன செய்வார்கள், மனனம் செய்து வைப்பார்கள் என்று என்ன செய்வாங்க, இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலானுடைய தனி சிறப்புகளில் ஒன்றாக இதை என்ன செய்வாங்க, சொல்லி காண்பிப்பார்கள். இப்படி அவர்களுடைய மனனம் செய்வதனுடைய போங்கு, இதில் எல்லாம் தனி ஸ்டைலை, தனி ஒரு வித்தியாசத்தை இமாம்கள் என்ன செய்வாங்க, நமக்கு வேறுபடுத்தி சொல்லி காட்டுவார்கள். அதுவெல்லாம் கேட்கும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும், படிக்கும் போது அற்புதமாக இருக்கும், கேட்பதற்கு அற்புதமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் எப்படி அவர்களுக்கு கிடைத்தது, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவர்களால் எப்படி உருவாக்கி கொள்ள முடிந்தது அப்படின்னு நமக்கு புருவத்தை தூக்கி பார்க்கும் அளவுக்கு ஆச்சரியம் என்ன செய்யும், மேலிடும். இருந்தாலும் நேரத்தில் கவனத்தில் கொண்டு இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இமாமுனா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் பேர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து தங்களுடைய உடல் நிலையை பார்க்காமல், தங்களுடைய வேறு வேறு சிந்தனைகளை, வருமானங்களை எதையும் யோசிக்காமல் சதா தன்னுடைய வாழ்க்கையில் பெருமானாரின் பொன்மொழிக்காக அர்ப்பணித்தார்களே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபில் நம்ம புகாரி ஷரீஃபில் கூட பார்க்கலாம். இந்த கபரில் கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஹதீஸுகளை குறித்து நமக்கு வரும் பொழுது, கபரில் ஒரு மனிதனை வைக்கப்பட்டால் கபரில் கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிற அந்த ஹதீஸுகளை நாம் பார்க்கும்பொழுது, இதா உதிஅ ஃபீ கபரிஹி அப்படின்னு வரக்கூடிய அந்த ஹதீஸில் மன் ரப்புக்க ஒமா தீனுக்க இதெல்லாம் நமக்கு பிரபலியமாக தெரிந்தது. உன் ரப்பு யாரு, ஒமா தீனுக்க உன் மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அது முக்கிய கேள்வியாக கேட்கப்படும் என்பதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். மா குந்த தகுலு ஃபி ஹாதர் ரஜுல், மா குந்த தகுலு ஃபி ஹாதர் ரஜுல், கபரில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படும். இந்த கேள்விதான் முத்தாய்ப்பான கேள்வி, இந்த கேள்விதான் அவனுடைய கபரை சுவனமா இல்லையா என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய, நிர்ணயிக்கக்கூடிய கேள்வி என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். என்ன பொருள், மா குந்த தகுலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த நபரை குறித்து, ஃபி ஹாதர் ரஜுல் இந்த நபரை குறித்து, மா குந்த தகுலு நீ என்ன சொல்லி கொண்டு இருந்தாய் என்று கேட்கப்படும். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒற்றை வரிதான் இமாம்களினுடைய உள்ளத்தை உருக்கியது. இந்த கேள்விக்கு நான் என்ன பதில சொல்றது, இந்த கேள்விக்கு ஒற்றை வரியில் அல்ல பதில். மன் ரப்புக்க, ஓ ரப்பு யாரு, அல்லாஹு ரப்பி, ஒத்த வரி தான் பதில் அதுக்கு. ஒமா தீனுக்க, ஓ தீனு என்ன, ஓ மார்க்கம் என்ன, தீனி அல் இஸ்லாம், இஸ்லாம் என்னுடைய மார்க்கம், ஒற்றை வழி தான் பதில். இங்க கேள்வியை பாருங்க, மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த நபரை குறித்து நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய். ஃபி ஹாதர் ரஜுல், முதல்ல கவனிக்கணும். ஹாதர் ரஜுல், ஹாதா அப்படின்னா அரபி வார்த்தையில் இது இஷாரா கரீபுன்னு சொல்லுவாங்க.
ஹாதான்னு எப்போ சொல்லுவான்னா இவர் அப்படின்னு சொன்னால் அவர் பக்கத்தில் இருக்கணும், அப்போ தான் இவருன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா தாலிக்கன்னு சொல்லணும். தூரமாக இருந்த ஒரு ஆளை குறித்து அவரை பற்றி நீ என்ன சொல்கிற அப்படின்னா அவருங்க இருக்கக்கூடாது. அவருன்னு சொன்னால் அவருங்க இருக்கக்கூடாது. இங்கே இருப்பவரை பற்றி தான் என்ன சொல்லணும்? ஹாதா, இவருன்னு சொல்லணும். தமிழில் நம்ம இவர் அவருன்னு சொல்லுவோம்ல. இங்கு நமக்கு ஹதீஸில் சொல்ல தரப்பட்ட வாசகம் ஃபி ஹாதர் ரஜுல், இந்த நபரை குறித்து. என்ன அர்த்தம்? அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் நமக்கு அருகாமையில் இருப்பார்கள் என்பதை என்ன செய்வாங்க? முஹதீஸின்கள் விளக்குவார்கள். இந்த கேள்வி கேட்கும்போது கபரில் யார் இருப்பா, அருகில் யார் இருப்பா? நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருகாமையில் இருப்பார்கள். அருகாமலை வச்சுட்டு தான் கேள்வி தனியாக இருந்தாவது யோசிக்கலாம். இங்கு பெருமானார் அருகில் இருப்பார்கள். பெருமானாருடைய ரவுதாவுக்கு போனாலே தன்னிலை மறந்து விடக்கூடியவர்கள் ஆஷிக்கின்கள். பெருமானாரை முன்னிலையில் வைத்துக்கொண்டு மலக்குகள் கேள்வி கேட்பார்கள். ஃபி ஹாதர் ரஜுல், இதோ இங்கு இருக்கிறார்களே, அமைந்திருக்கிறார்களே, இந்த நபரை குறித்து. அடுத்து கேள்வி பாருங்க, இந்த நபரை குறித்து நீ என்ன சொல்கிறாய்? இல்லை, அப்படி இல்லை வாசகம். மா குந்த தகூலு, இதுக்கு மாலி இஸ்திம்ரார்னு சொல்லுவான். மா குந்த தகூலு, கடந்த கால இஸ்திம்ராரி. நீ என்ன சொல்லிக்கொண்டே இருந்தாய். நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் டென்ஸ்னா கடந்த காலமாக போயிடும், முடிஞ்சதாயிடும். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீ என்ன சொல்லி கொண்டே இருந்தாய். உலகத்தில் நீ 60 வருஷம் வாழ்ந்தியா, 70 வருஷமா, 90 100 எத்தனை வருஷம் வாழ்ந்தியோ அந்த 90 100 வருடங்களும் இவர்களை குறித்து நீ என்ன சொல்லிக்கொண்டே இருந்தாயோ அதை இப்பொழுது நீ சொல்லு என்பது அங்க கேள்வி என்று என்ன செய்வாங்க? நமக்கு இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லி தருவார்கள். மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உன் வாழ்க்கை முழுக்க நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, இவர்களை சிறப்பை நீ எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த, உன் நாவின் மூலம் இந்த பெருமானாரை நீ எப்படியெல்லாம் புகழ்ந்து கொண்டிருந்தாய், உன்னுடைய உடல் உறுப்புகள் மூலம் இந்த பெருமானாரின் சுன்னத்தை நீ எப்படியெல்லாம் பேணி கொண்டிருந்தாய், உன் தலையின் மூலம் எப்படி நீ வெளிப்படுத்தினாய், உன் முகத்தின் மூலம் நீ தாடி வைத்து வெளிப்படுத்தினாயா, எப்படி பெருமானாரின் சுன்னத்தை வெளிப்படுத்தினாய், உன் ஆடையின் மூலம் பெருமானாரின் சுன்னத்தை எவ்வாறு வெளிப்படுத்தினாய் என்று உன்னுடைய சொல்லும் உன்னுடைய செயலும் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய ஹாலும் இதுவெல்லாம் பெருமானாரோடு எப்படி இருந்தது என்பதுதான் மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல். இவர்களை குறித்து நீ உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உன்னுடைய பதில் என்னவாக இருந்ததோ அதை இப்பொழுது பெருமானாருக்கு முன்னால் சொல் என்று அந்த மலக்குகள் கேட்பார்கள். அப்பொழுது நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து என்ன செய்வோம்? நாம் பெருமானாரின் பார்த்து அவர்களை ரசித்து அவர்களை நாம் உலகத்தில் எவ்வாறெல்லாம் புகழ்ந்தோமோ, அவருடைய புகாரியுடைய ஹதீஸை எப்படியெல்லாம் நம்ம ஓதுனோமோ, பொன்மொழியை கேட்டோமோ, சொன்னோமோ, இதையெல்லாம் நாம் அங்கு சமர்ப்பிப்போமே. இந்த சிந்தனை தான், இந்த எண்ணம் தான் அவர்களை உறங்க விடாமல் அவர்கள் இந்த உம்மத்திற்காக ஹிதமத்து செய்ய வைத்தது. நபியின் சுன்னத்தை முஹ்யி சுன்னாவாக, முத்தபிஉ சுன்னாவாக, நபியின் சுன்னத்தை தானும் பின்பற்றி நபியின் சுன்னத்தை அகிலமெல்லாம் பரப்பக்கூடிய இந்த சிந்தனை இமாம்களுக்கு இப்படித்தான் ஏற்பட்டது என்ற விளக்கத்தை என்ன செய்வாங்க? நமக்கு சொல்லித் தருவார்கள். அதுபோன்று இந்த கேள்வியை நாமும் மனதில் வைத்துக்கொண்டு நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இந்த துனியாவில் நாம் என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறோமோ அதுதான் அங்கே பதில். அந்த பதிலை தான் இங்கே எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே போய் புதுசான ஒரு பதில் சொல்ல போவது இல்லை. எனவே அந்த பதிலை நாம் நல்ல முறையில் இந்த உலகத்தில் நாம் தயார்படுத்தி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா சுன்னத்துகளையும் தேடி தேடி முழுமையாக பின்பற்றக்கூடிய, சாப்பாட்டிலும் தூக்கத்திலும் கழிவறையிலும் எல்லோத்திலும் பெருமானாரின் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய தௌஃபீகை அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரஜபு பிற 25 ஞாயிற்றுக்கிழமை நைசாபூரில் நஸ்ராபாத் என்ற பகுதியில் ஜியாது மைதானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டு இன்றளவும் அவர்களுடைய கபரில் இருந்து கொண்டு இந்த உம்மத்திற்கு அவர்கள் ஹிதுமத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா மகான் அவர்களின் பொருட்டால் நம்முடைய எல்லா பாவ பிழைகளை பொறுத்து எல்லா வியாதிகளை குணமடைத்து நாம் நம்முடைய எல்லா விதமான ஹலாலான நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி நாளை உயர்ந்த சொர்க்கத்தில் கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு அருகாமையில் நாம் வீற்றிருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது பெற்றோர்களுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் நம்மை சார்ந்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.